அவள் வாழ்வு நீ தந்த வரம். இது ஒரு காதல் கதை. ரதி, கண்டேன் உன் மன்மதனை என்று வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்பியிருந்தாள் தீப்தா. அண்மையில் பன்னாட்டு எழுத்தாளர் மகாநாட்டுக்காக தென்னிந்தியாவின் சார்பில் சென்னையிலிருந்து அமெரிக்காவிற்கு நியூயார்க் புறப்படும்போது தோழி ரதியையும் அழைத்தாள். ரதி, நீ மட்டும் உன் சங்கீதத்தை கைவிடாமல் இருந்தா அமெரிக்கா என்ன, உலகமே உன்னை ஒரு இசை மேதையாய் கை நீட்டி அழைச்சிருக்கோம். ஒரு எழுத்தாளரா என்னை போல் உனக்கும் ஒரு வெளிநாட்டு பயணம் வாய்ச்சிருக்கோம். ஒரே பார்வையில் ஒரே நாளில் காதலிச்ச காதலனுக்காக கச்சேரி பண்ணுறதையே நிறுத்திட்ட. ஏன் வாய்விட்டு பாடுறதையே நிறுத்திய பைத்தியம் நீ தான். போகட்டும், ஒரு மாறுதலுக்கு பேங்க்கில் லீவு கேட்டு நீயே என்னோட அமெரிக்காவுக்கு வாயேன். 2 வாரம்தான். நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயர், சுதந்திர தேவி சிலை, ஐநா சபை, நயகரா எல்லாம் சுற்றிட்டு வரலாம் என்றாள். அங்கே என் மன்மதன் கிடைப்பாராடி என்று ஆர்வமாய் கேட்டாள் தீப்தா. எத்தனை வயசானாலும் என்ன, எத்தனை படிச்சிருந்தா என்ன, காதல் வயப்பட்டு விட்டால் பெண்களின் புத்தி தடுமாறித்தான் போகுது. இன்னும் அவன் நினைவாக தான் இருக்கியா என்று மன்மதன் நினைவுதான் தீப்தா என்றாள் ரதி. தீப்தாவுடன் அமெரிக்கா வீட்டுக்கு பயணமானாள். நியூ ஜெர்சியில் தீப்தாவின் உறவினர் வீட்டில் அவர்கள் மிகவும் விரும்பி கேட்டுக்கொண்டதால் இருவரும் தங்கிக் கொண்டனர். முகநூலில் மதன் என்றெல்லாம் பெயரை தேடி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அந்த பெயரில் உன் காதலனை தவிர மீதி பேரெல்லாம் இருந்தார்கள். அமெரிக்காவில் தான் இனிமேல் உன் காதலன் கிடைக்கப் போறானா என்ன என்று தீப்தா விமான பயணத்தின் அருகில் உட்கார்ந்திருந்த போது கிண்டலாகவே கேட்டாள். ரதியின் காதல் வினோதமானது. இது 1/4 நூற்றாண்டையும் தாண்டிய தேடல் என்றால் கண்டிப்பாக பலர் வியந்துதான் போவார்கள். அல்லது இப்படி என்றோ தொலைந்து போனவனுக்காக காத்திருப்பது பைத்தியக்காரத்தனம் என்பார்கள். அதனால்தான் ரதி தன் அந்தரங்க தொழில்கள் சிலரிடம் மட்டும் மன்மதனை பற்றி தெரிவித்திருந்தாள். ராதை கண்ணனை தேடி தேடி அலைந்தாளே, கண்ணன் உடனே காட்சி தந்தானா என்ன? கடைசியில் கண்ணன் அவளை கண்டுகொண்டானே, ஏற்றுக்கொண்டானே. நானும் அப்படித்தான் தேடுகிறேன். எனக்கும் என் கண்ணன் ஒரு நாள் கிடைப்பான், என்னை ஏற்பான் என்றாள். அவள் தன் கண்ணனை சந்தித்தது எப்போது? சென்னையில் அனைத்திந்தியா கல்லூரி நாடக விழாவில் சிறந்த தமிழ் நாடக நடிகருக்கான பரிசினை ரதியும் சிறந்த மராத்தி நாடக நடிகருக்கான பரிசினை மன்மதனும் பெற்றுக்கொண்ட போது இருவரையும் ஜோடி பொருத்தம், பெயர் பொருத்தத்திற்கு பலரும் புகழ்ந்தார்கள். மன்மதன் பூனா கல்லூரியிலிருந்து அந்த கல்லூரி சார்பில் நடித்ததால் அவனை மராத்தியன் என நினைத்தவர்கள் மேடையில் அவன் அழகு தமிழ் பேசியபோது அரங்கமே அதிர்ந்தது. நான் தமிழன்தான். அப்பா தன் பணி காரணமாக அங்கே இருப்பதால் நானும் எனது 2 அக்காக்கள், தம்பி என அனைவரும் அங்கே வசிக்கிறோம். எங்களுக்கு பூர்வீகம் காரைக்குடி. அடிக்கடி காரைக்குடிக்கும் பிள்ளையார்பட்டிக்கும் வந்துடுவோம். வீட்டில் தமிழ்தான் பேசுகிறோம். அங்கே நான் படிக்கும் பொறியியல் கல்லூரியின் சார்பாக மராத்தி நாடகத்தில் பிரதான பாத்திரம் ஏற்று அகில இந்திய நாடகப் போட்டிக்கு வந்தேன். என் மண்ணில் பரிசும் பெற்றேன். மிக்க மகிழ்ச்சி என்று முடித்தான். ரதியிடம் சென்று அவள் பரிசு வாங்கியதற்கு பாராட்டினான். ரதி, மன்மதன், ஆஹா என்ன பொருத்தம்! இருவரும் பரிசு பெற்றதில் வியப்பே இல்லை என்றனர் நிகழ்ச்சிக்கு தலை வழங்கியவர். இருவருமே தேவலோகத்திலிருந்து நேராய் இங்கே வந்த மாதிரி அழகாகவும் ஜோடி பொருத்தமாகவும் தெரிகிறார்கள் என்று பாராட்டினார்கள். ரதிக்கு மனம் வானில் பறக்க ஆரம்பித்தது. முதலில் பார்த்தேன், காதல் வந்தது என்று பாடலாம் போல் ஆசையாயிருந்தது. விடை பெறும் முன்பாகவே அவளை தனிமையில் சந்தித்த மன்மதன் பாராட்டுக்கள் என்றான். ரதி வெட்கம் கலந்த புன்னகையுடன் அவனை ஏறிடவும், பேரழகியை இன்னைக்கு பார்த்த பரவசம் எனக்கு என்றான். எனக்கும் மகிழ்ச்சி. நம்முடைய ஜோடி பொருத்தத்தை தன் மேடையில் எல்லோரும் புகழ்ந்தார்களே என்றால் வெட்கம் விலகாமல். ரதிக்கு இது எந்த ஆண்டு? பிகாம் செகண்ட் இயர். நீங்கள்? நான் மெக்கானிக்கல் கடைசி வருஷம். எல்லா செமஸ்டரும் ஆச்சு. ரிசல்ட்டுக்கு காத்திருக்கேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா ஃபோன் நம்பர் கொடுங்க. வீட்டில் யாரும் தவறாக நினைக்க மாட்டாங்க தானே? உண்மையில் என் அம்மா உங்களை பார்த்தால் குளிர்ந்து போய் விடுவாள். அம்மா அழகை ரசிக்கிறவ, ஆராதிக்கிறவ, உங்களை கொண்டாடுவா. என் வீடு அருகாமையில் தான் இருக்குது, வாங்களேன். அடடா, இப்படி ஒரு அழகு சிலையை இங்கே சந்திப்பேன்னு நான் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா ரயிலுக்கு இன்றைக்கே டிக்கெட் வாங்கியிருக்க மாட்டேனே. அதனால் என்ன, உங்கள் அம்மாவின் மனம் நீடித்து மகிழ்ச்சியுடனே இருக்கிற மாதிரியான நிலையை ஏற்படுத்துவோமே. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? என்னவோ தெரியலை, உங்களை பார்த்ததும் என் எதிர்கால மனைவி நீங்கள் தானே மனசில் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நிஜமாவா? ஆமாம், நானும் காத்திருக்கேன். காலம் கனியும். ரதி, ஐ லவ் யூ. மன்மதன் இரவு ரயில் ஏறும் வரை அவனுடனேயே இருந்தாள். அவனுக்கு பிடித்தமான பாரதியின் பாயுமொழி நீ எனக்கு பாடலை இனிமையாய் பாடி காட்டினாள். இந்த குரலை நாளெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு என்று புகழ்ந்தான் மன்மதன். அவனுடன் கழிந்த அந்த சில மணி நேரங்களில் ரதி அவனுக்கு மானசீகமாய் மாலையிட்டாள். ரயில் அடியில் அவனை பிரிய மனமில்லாமல் கண் கலங்கினாள். ரதி, உன்னோட ஃபோனில் பேசுகிறேன்,
சீக்கிரம் வீட்டுக்கு சொல்லி உன்னை பெண் பார்க்க வரேன் என்றவனிடம் ரயில் புறப்படும் சமயம் நினைவுக்கு வந்தவளாய் சட்டென கைப்பையை திறந்து கோயில் விபூதி மடித்திருந்த தாளை உதறி அதன் பின்பக்கம் பேனாவால் தன் வீட்டு லேண்ட்லைன் நம்பரை எழுதி கொடுத்தாள். அவனிடம் பதிலுக்கு ஃபோன் நம்பரை கேட்பதற்குள் வண்டி புறப்பட்டு விட்டது. கவலைப்படாத ரதி, நான் பூனா போனதும் உனக்கு ஃபோன் செய்து நம்பர் தரேன் என்று ஜன்னல் வழி குவினான் மன்மதன். அவன் கை அசைவு மறையும் வரை பார்த்துவிட்டு வீடு திரும்பினாள் ரதி. பூனாவிற்கு போனவன் பிறகு ஃபோன் செய்யவும் இல்லை, வேறு எந்த விதத்திலும் அவளுடன் தொடர்பு கொள்ளவும் இல்லை. ரதிக்கு ஏமாற்றமாகிவிட்டது. மனம் ஆறுதலுக்கு தாய்மாமன் வீட்டிற்கு பெங்களூருக்கு போனாள். மறுபடி சென்னை வந்தாள். பட்டப்படிப்பை முடித்து வங்கி பணிக்கு தேர்வு எழுதி தேர்வான ரதிக்கு சென்னையில் பிரபல வங்கி வேலை கிடைத்தது. சில வருடங்களில் ஆபீசர் தேர்வு எழுதி ஆபீசராகி போனாள். பணி காரணமாய் பல இடங்களுக்கு செல்லும் போதெல்லாம் கண்கள் மன்மதனையே தேடிக்கொண்டிருந்தது. இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறது. 44 வயதுக்கு சரி பாதி வயது குறைந்து சொல்லலாம். அப்படி போன்ற ஒரு உடல்வாகும் முக அழகும் பலருக்கும் அவள் திருமணமாகாத முதிர்கன்னி என்பதே தெரிவதில்லை. ஒரு விதத்தில் இது வசதி தீப்தா. இல்லைனா சமூகத்தின் பார்வையும் பேச்சையும் தாங்கிக் கொள்ளவே முடியாது என்பாள் ரதி. ஆனா ரதி, உன்னை கைவிட்டு போனவனுக்கா இனியும் காத்திருக்க போற? என்ன செய்யறது? அவன் மனசில் பிம்பமாக பதிஞ்சிட்டானே. தேன் குரல் தேவின்னு உனக்கு 10 வயசுலேயே பட்டம் கொடுத்தோம். நீ பாடுறதை விட்டது சங்கீத உலகத்துக்கு பெரிய நஷ்டம். அது இருக்கட்டும், ஒருவேளை மன்மதன் வேற ஒருத்தியை கல்யாணம் செஞ்சுருந்தா? அவர் மனசில் எப்போதும் நான் தான் இருக்க முடியும். பாரதியின் பாட்டு இப்போது சொல்லட்டுமா? ஏன் பாடட்டுமான்னு கேட்க மாட்டியா? உன் கானமெல்லாம் உன் காதலனுக்காக காத்திருக்கிறதோ? ஆமாம், நேரம் முழுவதும் பாவி தன்னையே உள்ளம் நினைத்து மருகுதடி தங்கமே தங்கம் தீர ஒரு சொல்லின்று கேட்டு வந்துவிட்டால் தெய்வம் இருக்குதடி தங்கமே தங்கம். அந்த தெய்வம் தான் உங்கள் 2 பேரையும் சேர்க்கணும். இது வரைக்கும் எதுவுமே நடக்கலையேடி. தீப்தாவிடம் மனம் விட்டு பேசியதை ரதி நினைத்து பார்த்தாள். தெய்வம் இருக்கிறது உண்மைதான். ஆமாம், மன்மதனை பார்த்து விட்டாள் தீப்தா. எங்கே எப்படி என்று கேட்டு வாட்ஸ்அப்பில் கேள்விக்கணையாய் அனுப்பினாள். அதற்குள் தீப்தா, வெயிட் அழகுச்சிலேயே இந்த விஷயத்தை தெரிவிக்கலைன்னா எனக்கே தலை வெடிச்சிடும் போல இருக்குது. அதான் மெசேஜ் அனுப்பினேன். இப்போது ஃபோனில் பேச இயலாது தாயே. எழுத்தாளர் மாநாடு முடிந்ததும் விவரமாக ஃபோனில் சொல்கிறேன். உன் ஆள் எனக்கு காண்பித்த நாடக விழா ஃபோட்டோவில் பார்த்த மாதிரியே நேர்லேயும் இருக்கார். வயசானதே தெரியல. அதனால தான் நான் அடையாளம் கண்டு விசாரித்தேன். உன் பெயரை சொன்னதும் அவர் கண்களில் ஒரு மின்னல். என்ன ரதியின் பல நாள் தோழின்னு சொல்லிக்கொண்டேன் என்று வாட்ஸ்அப்பில் மறுபடியும் செய்தி அனுப்பியிருந்தாள். ரதிக்கு இருப்பு கொள்ளவே இல்லை. நியூ ஜெர்சியில் அவளும் தீப்தாவும் தங்கியிருந்த வீட்டில் இருந்த இருவரும் 70 வயதை கடந்த முதியவர்கள். அவர்களிடம் தன் நிலையை சொல்லவும் முடியாமல் பரவசத்தில் தவித்தாள். வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு என்றார் ரதியின் போனில் உன்னிகிருஷ்ணன். ரதி சட்டென போனை கையில் எடுத்தாள். தீப்தா தான் சட்டென போனை எடுத்து, தீப்பு மன்மதனை பார்த்தியா? எப்படி இருக்காரு? நான் அவரை பார்க்க முடியுமா? எனக்கு உடனே அவரை பார்க்கணும் போல இருக்குடி, வாயே சீக்கிரம் என்றாள் தாபத்துடன். அவசியம் பார்க்கலாம் ரதி, ஆனால் மன்மதன் ரொம்ப பிஸியாக இருக்கார். அமெரிக்காவில் சின்ன திரையில் பிரபல வருஷம்தான் கருத்தாவான். நான் உன் பேரை சொன்னதும் அவர் கண் மலர்ந்ததை எப்படி சொல்கிறது? ரதியோடு நாளைக்கே வீட்டுக்கு வாங்கன்னு அட்ரஸ் விவரம் ஃபோனில் கொடுத்தாரு. நியூ ஜெர்சியில் பிரிட்ஜ் வாட்டர் கோயிலுக்கு பக்கம்தான் அவர் வீடாம். நமக்கு 10 நிமிஷம் பயணம்தான். நேரில் நிறைய பேசணும்னாரு. தமிழை மறக்காமல் இருக்கிறார் ரதி. தமிழை மட்டுமா, என்னையும் தான் மறந்துருக்க மாட்டார். மனசுக்குள் பூரித்து போனாள் ரதி. அமெரிக்கா புறப்பட தன் தாயிடம் அனுமதி கேட்டபோது அவளுடைய அம்மா சொன்னதை நினைத்து பார்த்தாள். எந்த வயசானா என்னடி ரதி, மனசுக்கு பிடிச்சவனோட கல்யாணம் நடக்கணும். எனக்கும் தான் ஆசையாக இருக்குது. அந்த கொடுப்பனை இல்லாமல் வளர்ந்தவங்க நிர்பந்தத்தில் பணம் மட்டும் இருந்து அழகென்பதே கொஞ்சமும் இல்லாத ஒருவனுக்கு கழுத்தை நீட்டினேன். முதல்ல பிறந்த பையன் அப்பாவை கொண்டு பிறந்ததாலோ என்னவோ பிறந்த ஒரே வாரத்தில் போயிடுச்சு. 2வதா நீ அழகு சிலையாக பிறந்ததை பார்த்த நிம்மதியில் என்னவோ உன் அப்பாவும் கண்ணை மூடி போயிட்டார். அப்போதே எனக்கு ஒரு வைராக்கியம். என் பொண்ணுக்கு ஏற்ற ஆணழகனுக்குத்தான் கட்டி கொடுக்கணும்னு. இப்போ உன் மன்மதனும் கிடச்சிட்டான். உடனே அமெரிக்கா புறப்படு என்றாள் ரதியின் தாய் மனோகரி. அன்றே தீப்தா கேட்டாள், உன் வைராக்கியத்திற்கு வித்து உன் அம்மா தானா? இதை நீ இத்தனை நாளாக சொல்லவே இல்லையே என்றாள். ஆமாம், என் அப்பா ஏமாற்றியதை அவளால் இன்னும் தாங்கிக் கொள்ளவே முடியல. அதுவும் நியாயம்தானே. வாங்க வாங்க என்று வீட்டு வாசலுக்கே வந்து வரவேற்ற மன்மதனை கண்கொட்டாமல் பார்த்தாள் ரதி. அடே அப்பா, வயசானாலும் இவரோட இளமையும் அழகும் அவரை விட்டு போவே இல்லையே, அப்படியே இருக்கே என்று மனம் வியந்து குவியது. ரதி, அப்படியே இருக்கீங்க நீங்கள் என்று மென்மையாய் சிரித்தபடி சொன்னான் மன்மதன். ரதிக்கு கன்னம் சிவந்து போனது.
மனதுக்குள் அணுக்கமானவர்களின் பாராட்டு உடலையும் பரவசப்படுத்தும். அதுதானே இயல்பு. வீடு அமெரிக்கா பாணியில் இருந்தாலும் இந்திய கலை அழகுடன் காணப்பட்டது. தஞ்சாவூர் ஓவியங்கள் சுவரை அலங்கரிக்க, மலையாள விளக்குகளும் விவேகானந்தர், பாரதி, மராட்டிய சிவாஜி போன்றோருடன் சிறு சிலைகளும் அதை விட வீட்டில் நுழைந்ததும் வந்த தசங்க வாசனையும் சூழ்நிலையை ரம்யமாக்கின. வீட்டில் யாரும் இல்லையா என கேட்க நினைப்பதற்குள், தீப்தா, ரதி, உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அமெரிக்க ஆங்கிலத்தில் கூறியபடி சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தால் 47 வயது மதிக்கத்தக்க போலிருந்த ஒரு பெண்மணி. சற்றே குட்டையான உடல்வாகு, மாநிறத்திற்கு குறைவான உடல் நிறம். ஒரு காலை விந்தி விந்தி நடந்து ஹாலுக்கு வந்தவளை ஓடிச் சென்று கை கொடுத்து அழைத்து வந்த மன்மதன், நிர்மலா, இது என் மனைவி என்றான். ரதிக்கு அப்படியே பூமி பழக்காதா என்றிருந்தது. மன்மதன். அவள் முகம் மாறியதை மன்மதன் கவனிக்காமல் இல்லை. நீங்கள் பேசிக்கிட்டுருங்க, அவசியம் சாப்பிட்டு போகணும், நான் போய் டின்னர் வேலைகளை முடிச்சிட்டு வரேன் என்று நிர்மலா மறுபடியும் சமையல் அறைக்குள் போய்விட்டாள். நாணத்தில் ஏற்கனவே சிவந்து இப்போது கோபத்தில் மேலும் சிவந்து விட்ட அவள் முகத்தை பார்த்த மன்மதன், ரதி ப்ளீஸ், நான் உங்ககிட்ட பேசணும், பல நாளாக அதுக்காக தான் காத்திருந்தேன் என்று ஆரம்பித்தான். தீப்தா சங்கடமாய் வேறுபுறம் பார்த்து கொண்டிருந்தாள். ரதி தலையை குனிந்து கொண்டு மௌனமானாள். மன்மதன் தொடர்ந்தான். அன்று உங்ககிட்ட வீட்டு முகவரி, ஃபோன் நம்பரெல்லாம் வாங்கிட்டு ரயில் அடியில் உங்ககிட்ட பிரியாவிட பெற்று உங்கள் நினைவாகவே ரயில் ஏறினதையும், ரயிலில் என் உடைமைகள் கொள்ளையடிக்கப்பட்ட போது உங்கள் முகவரி தாளும் அத்துடன் காணாமல் போனதையும் முதல்ல சொல்லிடுறேன். பூனாவிற்கு எப்படியோ வந்தவன் அப்பாவுக்கு பக்கவாதம் வந்து ஆஸ்பத்திரியில் கடந்ததை பார்த்து ஓடுனேன். அப்போது அக்கா 2 பேரும் பெரிய இடத்துல அப்பா கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தார். மாடு இழைச்சிருந்தாலும் கொம்பு இழைக்காது என்பது போல காரைக்குடி குடும்ப வழக்கம் என்று சக்திக்கு மீறி கடன் வாங்கி கல்யாணத்துக்கு ஆடம்பரமாக செலவழிச்சிட்டார். ஆனால் அப்பாவுக்கு கடன் கொடுத்தவர்கள் ஒரே வாரத்தில் அவரை நெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு உடனே வேலை கிடைக்கல. ரொம்ப கஷ்டமான நிலைமையில் வீட்டை விட்டோம். தம்பி வேறு பைக் விபத்தில் செத்து போயிட்டான். சாதாரண கம்பெனியில் கொஞ்சம் சம்பளத்தில் வேலை கிடைக்க கடனையும் அடைக்க முடியாமல் தவிச்சேன். எனக்கு அந்த சமயம் என்ன செய்யறதுன்னே தெரியல. மன்மதன் ஆற்றாமையுடன் சொல்லியவன் சற்று நிறுத்தினான். அதனால் பெரிய பணக்கார வீட்டு பெண்ணை அவளுக்கு கால் ஊனம்னாலும் கல்யாணம் செய்து அப்பாவின் கடனை அடைத்தீர்கள், அதானே? எத்தனை சினிமா பார்த்துருப்பேன் என்று கேட்க நினைத்த ரதிக்கு வார்த்தைகள் தொண்டையில் புதைந்து போயின. மன்மதன் தொடர்ந்தான். என் அப்பாவின் விருப்பம். நான் பணக்கார வீட்டை பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட வாங்கின வரதட்சணை பணத்தில் தான் கடனை அடைக்க வேண்டும் என்பது. வரன்கள் குவிந்தன. எனக்கு கல்யாணத்தை வியாபாரமாக்குவது பிடிக்கல. நான் அப்பா கிட்ட, உங்கள் குறிக்கோள் சரியில்லை, இப்படி பணப்பேயாக இருக்கிறவங்களுக்காகவே நான் ஒரு ஏழை பெண்ணை கட்டிக்க போகிறேன்னு சபதம் செஞ்சேன். தாமதித்ததால் எனக்கு தெரியாமல் பெண்ணை பெற்ற யாரிடமாவது வரதட்சணை என லட்சக்கணக்கில் பணம் வாங்கிடுவாரோன்னு பயந்தேன். அப்போது ரதியைத்தான் நான் நினச்சேன். சென்னைக்கு வந்தேன். நீங்கள் ஊரை விட்டு போயிட்டதா அரசல் புரசலாக தகவல் கிடச்சிது. உங்களை கண்டுபிடிக்க முடியல. மனம் நொந்து போய் பூனா திரும்பினேன். அப்போது தான் குடும்ப நண்பர் ஒருவர் கேட்டுக்கொண்டபடி கால் ஊனமாய் இருந்த நிர்மலாவின் ஏழை குடும்பத்துக்கு நான் உதவ நினச்சேன். அனாதையாக இருந்த நிர்மலாவை கல்யாணம் செஞ்சேன். நிர்மலா பூனாவில் ஒரு அரசு ஆஸ்பத்திரியில் நர்ஸாக இருக்கா. பெரிய படிப்பெல்லாம் கிடையாது, ஆங்கில அறிவும் இல்லை. எங்கள் இருவரின் வருமானமும் குடும்பம் நடத்த போதலை. அப்பாவுக்கு வைத்திய செலவு வேறு. கடன் கொடுத்தவர்கள் வந்து கழுத்து நெரிக்க ஆரம்பித்தாங்க. அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் நர்ஸுகளை சிவப்பு கம்பளம் போட்டு அழைப்பார்கள். அப்போது தான் நிர்மலா மாமனாரின் கடனை அடைக்க அமெரிக்காவிற்கு நர்ஸ் பணிக்காக தனியாக போனான். எனக்கு விசாலாம் அப்போது கொடுக்கல. நிர்மலா அமெரிக்கா போய் 2 வருஷம் கழித்து அவள் பணிபுரிந்த ஆஸ்பத்திரியில் நல் இதயம் ஒன்றின் உதவியால் எனக்கு வேலை கிடைச்சிது. நானும் வந்தேன். அப்பாவின் கடனை 2 பேருமா சேர்ந்து 10 வருஷம் இங்கே உழைச்சி அடைச்சோம். அப்பாவும் காலமாயிட்டார். எங்கள் மகளுக்கு உன் பெயர் தான் வச்சுருக்கோம். அவள் வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாள். ஹாலிவுட் சின்னத்திரையில் பிரபல ஸ்கிரிப்ட் ரைட்டர் நான். மண் நான் தான். ஆக சந்தர்ப்ப சூழ்நிலையால் என் வாழ்க்கை திசை மாறியது ரதி. இப்போது எதிர்பாரா விதமாக நேற்று எழுத்தாளர் தீப்தா உங்களை பற்றி சொன்னதும் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்று மன்மதன் மென்மையான குரலில் பேசி முடித்தபோது சில கணங்களுக்கு அங்கே மௌனம் பேசியது. விவரம் கேட்டு தீப்தா சகஜமாகி விட்டாலும் கடைசி வரை ரதி ஒரு வார்த்தை கூட மன்மதனிடம் பேசவில்லை. மன்மதனும் சங்கடமாய் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். நிர்மலா உள்ளிருந்து ஒரு தட்டில் பழங்களை எடுத்து வந்தாள். டிப்பாயின் மீது வைத்தபடி, மண் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. நீங்கள் இனிமையாய் பாடுவீங்களாமே, எனக்காக ஒரு பழைய தமிழ் சினிமா பாட்டு பாட முடியுமா என்று வேண்டுவது போல கேட்டுக்கொண்டாள். தீப்தாவுக்கு நிலைமை சங்கடமாகிவிட்டது. ரதி, சரி புறப்படு போகலாம் என்று சொல்லப் போகிறாள் என்று நினைத்தபோது, என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் என்று பாட ஆரம்பித்து விட்டாள். என்னாலும் அவளோடு மகிழ்வாய் ஐயா என்று வேண்டுமென்றே அழுத்தம் திருத்தமாய் பாடி முடித்தாள். முடிந்ததும் நிர்மலாவும் மன்மதனும் கைத்தட்டினார்கள்.
அதிகம் பேசாமல் விடைபெற்று வெளியே வந்த ரதியை பார்க்கவே தீப்தாவிற்கு கலவரமானது. ரதி, மனசு கலங்கி போயிருக்கியாடி? தயக்கமுடன் கேட்டாள். இல்லை, தெளிவாக இருக்கேன். சென்னை கிண்ணறா கானா சபா மேனேஜருக்கு ஃபோன் போட்டு இந்த வருஷம் மார்கழி சீசனில் முழு கச்சேரி பண்ண போவதா சொல்ல போகிறேன் என்றாள்.